அன்பிற்கினிய நண்பர்களுக்கு காலை வணக்கம். அடியேன் நாகராஜன் அபிராமி அந்தாதியின் 87வது பாடலுக்கு விளக்கம் சொல்ல வந்திருக்கிறேன். இந்த உலகிலே நாம் ஒருவரை பற்றி படித்தோ பார்த்தோ கேட்டோ மனதிலே ஒரு உருவம் கொடுக்கிறோம். இவர் இப்படித்தான் இருப்பார் என்று மனதால் வரைகிறோம். ஆனால் ஒருவரை பற்றி எந்த விதமான குறிப்பும் இல்லை, அல்லது அவரை விவரிக்க வார்த்தைகள் இல்லை, அல்லது அதை புரிந்து கொள்வதற்கு ஏற்றவாறு சொல்வதற்கு யாரும் இல்லை என்றால் அவர்களை பற்றி எப்படி சொல்வது, எப்படி நாம் நினைப்பது? அப்படிப்பட்டவள் தான் அபிராமி. அவர் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாதவள். எப்படி இருப்பாள்? அவளின் பேரழகு வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. சரி, வார்த்தையை விட்டு விடுவோம், வார்த்தை இல்லாமல் நினைத்து பார்ப்போம் என்றால் கூட அந்த நினைவையும் தாண்டி அவள் நிற்கிறாள். அவளை எப்படித்தான் நினைப்பது? பட்டர் சொல்கிறார், என்னால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதே தவிர எனக்கு அவளை தெரியும், அவளை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அவள் உங்கள் கற்பனைக்கு எட்ட மாட்டாள் என்று சொல்கிறார் இந்த பாடலில். பாடலை படிப்போமா? மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தம் எந்தன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டு ஆளும் பராபரையே என்று சொல்கிறார். இப்பொழுது வரி வாரியாக விளக்கத்தை பார்ப்போம். மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தம் என்னும்போது எத்தனை தான் சொன்னாலும் உன் பெருமை சொல்லி முடியாது என்ற வகையில், மொழிக்கு எட்டாமலும் எந்த வகையில் நினைத்து பார்த்தாலும் உன் திருவுருவை எண்ணி முடியாது என்று வகையில், அதாவது மனதிலே நினைத்து பார்க்க முடியாத வகையிலே நினைவுக்கு எட்டாமலும் இருக்கும் உன் திருவுருவம் என்கிறார். அடுத்தது, எந்தன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் என்னுடைய முன் வினைகளின் தடைகளையும் மீறி எந்தன் விழிகள் காணும்படி என் முன் நிற்கின்றதே, இது என்ன வியப்பு! அடுத்து, விழியால் மதனை அழிக்கும் தலைவர் என்கிறார். தன்னுடைய நெற்றிக்கண்ணால் மன்மதனை அழித்த எங்கள் தலைவராம் சிவபெருமான் அழியா விரதத்தை, என்றும் தீராத தவம் என்னும் விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டு ஆளும் பராபரையே. உடம்பின் இடப்புறத்திலே ஒரு பாகத்தையே கொண்டு இந்த அம்மை நிற்க அதன் பின்னரும் தவம் செய்வாரும் உளரோ என்று உலகமெல்லாம் பழிக்கும்படி நிற்கின்ற பரதெய்வத்திற்கும் பரதெய்வமானவளே அம்மையே, உன் திருவுருவம் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத திருவுருவம். அந்த திருவுருவத்தின் பெருமை சொல்லி முடியாது. மன்மதனை நெற்றிக்கண்ணால் எரித்த சிவபெருமானின் தவத்தையே உலகோர் பழிக்கும்படி செய்யும் பேரழகுடைய திருவுருவம் நின் திருவுருவம். அப்படிப்பட்ட வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாத நின் திருவுருவம் என்னுடைய முன்வினை பயன்கள் என்னும் தடைகளையும் மீறி என் கண்களுக்கு முன்னர் வந்து நிற்கின்றது என்றால் அது என்னுடைய முயற்சியாலும் தவத்தாலும் ஏற்பட்டது இல்லை, உன்னுடைய அளவில்லாத பெருங்கருணையாலே மட்டும் நடந்தது என்கிறார் பட்டர். இந்த பாடலின் விளக்கத்தை பார்த்தோம்னால், பொழிப்புரையை பார்த்தோம்னால், நமது நெற்றிக்கண்ணால் காமதேவனை அழித்த சிவபெருமானது முடிவில்லா யோக நிலையை உலகமெல்லாம் பழிக்கும்படி செய்து அவனது இடப்பாகத்தை இடம் கொண்டு ஆளும் சிவசக்தியே, அபிராமி அன்னையே, எந்த ஒரு சொல்லுக்கும் எவர்தம் நினைவுக்கும் எட்டாத உனது திருவுருவம் எளியேன் எனது கண்களிலும் செயல்களிலும் தென்படுகின்றதே, இதென்ன அதிசயம் என்று வியக்கிறார். விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை என்று சொல்லும்போது தனது நெற்றிக்கண்ணால் காமதேவனை சுட்டெரித்த சிவபெருமானது முடிவில்லாத யோக நிலையை, அவர்தம் தவத்தை, ஈசனது தவம் என்பது முடிவில்லாதது, பிச்சாண்டி தேவராக வரும் நிலையில் கொடுத்து அருள்புறவாகவும் தனது சுடலை பிறவியில் உலகத்தவத்தில் தன்னை யாரும் நெருங்க இயலாதாகவும் இருக்கின்றார். இந்த திருவிளையாடல்கள் எல்லாம்
தங்கள் இன்னல்களை எல்லாம் தீர்த்து வைக்க இறைவன் எடுத்த கோலம். அதாவது இத்திருவிளையாடல் மூலம் என்புற தீர்த்து வைத்த ஈசன் இன்றைக்கு எங்கள் குறை தீர்ப்பாரா என்று அமரர்கள் அவர்தம் சிவலோகம் சென்று காத்திருக்கின்றனர். அவரோ பாராமுகமாக மோன தபத்தில் மூழ்கி இருக்கின்றார். அப்படித்தான் அவருடைய தபத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று எண்ணி அவர்கள் காமதேவனை அனுப்புகிறார்கள். அப்பன் விழித்து இன்புற்று தம் துயரை களையட்டும் என முடிவாகின்றது. காமதேவனது மலர்கணைகள் ஈசனுக்கு காமத்தை வரவழைக்கவில்லை, மாறாக கோபத்தை வரவழைக்கின்றது. விளைவு காமதேவன் தகனம். இப்படி தனது தவநிலையில் தன்னை யாரும் நெருங்க முடியாது என்ற நிலையில் உயர்ந்த நிலையில் இருக்கின்ற பரமனது விரதம் என்ன ஆனது? அண்டமெல்லாம் பழிக்கும்படி, அதாவது உலகமெல்லாம் பழிக்கும்படி இவன் என்ன தவத்தில் சிறந்தவன் என்று எண்ணியிருந்தோமே, அன்று காமனை அழித்தானே, இன்று இவன் செய்த செயல் இப்படி ஆகிவிட்டதே என உலகத்தார் ஈசனை பழிக்கும்படி அவன் என்ன செய்தான் அல்லது அவனுக்கு என்ன நேர்ந்தது? ஒரு பாகம் கொண்டு ஆளும் பராபரே என்று சொல்லும்போது அவ்வீசனின் ஒரு பாகத்தை கவர்ந்து அவ்விடத்தில் இருந்து கொண்டு அவனையும் அகிலத்தையும் ஆளும் சிவசக்தியே என்று சொல்கிறார். இவனை காமத்தால் வெல்ல முடியாது என்று எண்ணியிருந்த உலகத்தார் அவன் அம்மையிடம் தோற்றுப்போய் தன் இடப்பாகத்தை இழந்த நிலையைக் கண்டு வியந்து அவனை பழிக்கின்றார்களாம். அவ்வீசனுக்கே சக்தி தரும் சிவ சக்தியாகி நின்றால் உமையால் என்கிறார். மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தம், எந்த ஒரு சொல்லுக்கும் எவர்தம் நினைவுக்கும் எட்டாத உனது திருவுருவம். அன்னையின் திருவுருவை சொற்களால் வர்ணிக்க இயலுமா? எந்த ஒரு சொல்லால் அவளை வர்ணித்தாலும் அச்சொல்லினையும் கடந்து நிற்கும் அவளது திருவுருவம். ஆணையை தடவி கண்ட குருடர் போலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சொற்களால் அவளை வழிபடுகின்றனர். ஆனால் அவளது திருவுருவோ எந்த ஒரு சொல்லிலும் அடைபடுவதில்லை, யாரும் நினைவுக்கும் அவள் எட்டுவதில்லை. அத்தகைய பேராற்றல் கொன்றவள் அவள். அண்டத்தை எல்லாம் கடந்து அகிலாண்டேஸ்வரியாக நின்றவள் அவள். அவரது திருவுருவம் எந்தன் விழிக்கும் நினைக்கும் வெளி நின்றதால் எனது கண்களிலும் செயல்களிலும் தென்படுகின்றதே, இதென்ன விந்தை! அன்னையே அபிராமி பட்டரின் கண்களில் தென்படுகின்றாள். அன்னையே அவர்தம் செயலாகவும் செயல்படுகின்றாள். இதென்ன அதிசயம் என அதிசயத்து பாடுகின்றார் அபிராமி பட்டர். இதைத்தான் சொல்கிறார், யாருக்கும் எட்டாத அந்த மூர்த்தம் எனக்கு வழிவாகும்படி செய்த அந்த அன்னையின் கருணையை நான் என்னவென்று சொல்வேன் என்று சொல்லுகிறார் பட்டர் இந்த பாடலில். அதாவது அன்னையை தாம் கண்டது அந்த வியப்பை நமக்கு எடுத்துரைத்து அன்னையின் அடிபற்றி அன்னையின் பாடல்களை துதித்து அவளை மனதால் நினைத்தால் அவள் உருவத்தை பார்க்கலாம். அவளை இந்த பிறவியின் துன்பங்களை களைந்து இன்பங்களை பெற்று உயலாம் என்பதற்காக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இதே போன்று பல்வேறு பாடல்களில் அவளது புகழ் பாடலாம். நன்றி. இன்னொரு பாடலில் நாளை உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.